கரூரில் 41 உயிர்கள் போயிருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்க ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் இங்கே கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னா எனக்கு அது கேட்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே டிரான்ஸ்ஃபார்மை ஆஃப் பண்ணது யார்? ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ஏன் தடியடி நடத்துனாங்க? போலீஸ் தடியடி நடத்துறதுக்கு முன்னாடி விஜய் மேலே யார் செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க? அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அப்படி தள்ளுமுள்ளு ஏற்படும்போது போலீஸ் எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? லத்தி சார்ஜ் பண்ணும்போது மட்டும் போலீஸ் நிறைய பேர் வந்திருந்ததா சொல்லப்படுது. அந்த லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள் க்ரௌடு கூடும்போது அந்த போலீஸ் எல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ வரைக்கும் இதுக்கெல்லாம் விடையே தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆதாரப்பூர்வமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதாவது விஜய் அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா தகாத வார்த்தைகள் பேசி செப்பல் எரிஞ்சதாக இருக்கட்டும், அந்த ஊர் பொதுமக்கள் சொன்னதாக இருக்கட்டும், இது மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அப்டேட் வரும். ஸோ மறக்காமல் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.